எடுத்து அடி பார்த்தாச்சு, ஒரு இடத்துலையும் கிடைக்கலையே. லாஸ்ட்ல பாருங்க, ஐயா வீட்லயும் போய் தேடி பார்த்தேன், காணும். தங்கக்கா வீட்டுக்கு தேடி பார்த்தா காணும். கீழே சுரண்டியே தேடி பார்த்துட்டு காணும். கடைசியில நம்ம சர்ச் இருக்கு பத்தில, சர்ச்சு அதுலதான் கிடந்துச்சு இந்த பெரிய ஆணி. ஆமா, கொஞ்சம் கோலா இருக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. வேலைக்கு லாய்க்கல போடா. நீ பிரியாணி அப்படி சொல்ல வேஸ்டிய விடுறா. நானும் வேஸ்டி நேரங்கிட்ட நேரத்துல இழுத்து அவுத்து போட்டுறாதடா. அவர் வேற வீடியோ எடுத்துட்டு இருக்காரு, மானம் போயிரும். நான் வேற 4 பேருக்கு லிங்க் ஷேர் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க தானே பெரியாணி கேட்டியே, நீ லாய்க்கு போடாதா. மல்ல அப்படி சொல்லாங்க முதலாளி. சரி மல்லி, பட்டு வேஷ்டிலாம் நல்ல பளபளன்னு வருது. பேப்பர் வந்துச்சு அன்னைக்கு, ஆளை காணோம். பேப்பர்காரன் எங்க போனான்னு டைமிங்ல வர மாட்டானே அவன். டேய் டயலாக் மறந்துரும்டா. நான் வரேன். அப்பா ஏலே, இங்க முதலாளிக்கு தமிழ் பேப்பரே தத்தளிக்கும், இதுல இங்கிலீஷ் பேப்பர் என்னங்க படிங்க முதலாளி. சொல்லுங்க, என்னாச்சு? கீழே சுரண்டைக்கு மாவாட்ட கலெக்டர் வருகை. நம்ம கீழே சுரண்டைக்கு மாவாட்டுறதுக்கு வராரா? ஆமா முதலாளி, அது மாவட்ட கலெக்டர். மாவாட்டு வர வந்து கலெக்டர் அரிசி உளுந்து எடுத்து வச்சுட்டு போறாவ. நீங்க வேற வச்சுக்கிட்டு என்னத்த சொல்ல. அச்சோ, அடுத்து என்னாச்சு? இங்கிலீஷ்ல தமிழ் படிக்கிற முதலாளி இவர் தான். நான் உனக்கு தமிழ்ல மொழிபெயர்த்து சொல்றேன்டா. மொழிபெயர்க்கிறோம், டிரான்ஸ்லேஷன் நல்லா இருக்கே. அதுல கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கும், பாத்துக்க. சரி சரி. வீட்டு மனைவிகள் விற்பனைக்கு. நம்ம அண்ணன்மார்களுக்கு சந்தோஷம் ரொம்ப வந்துட்டு வித்து போட்டுலான்ட்டு பாப்போம். முதலாளி, அது வீட்டு மனைகள், வீட்டு மனைவிகளா? வீட்டு மனைவிகளுக்கு நீங்க பேப்பர் அங்க போடுங்க. நாளைக்கு யாராச்சும் வித்துற போறாவ பாரு, எடுத்துட போறாவ, தூரப்பாங்க. கடவுளே, நானும் வீட்டு மனைவிகள் விற்பனைக்கு சந்தோஷப்பட்டேன்டா. ஏ கலாக்கோ, திருப்பூர்ல இருந்து பாத்துட்டு இருக்கீங்களா, உங்களை வித்துடலான்னு சொல்றா பாருங்க. பாருங்களேன், போக்க சிங்க வச்சிருந்தீங்களோ அண்ணே. என்னத்த சொல்ல உங்களை வச்சுக்கிட்டு. முதலாளி அடுத்து வரமாட்டானே, நம்ம சொன்னதான் வருவோம். எல்லாம் அடுத்தது வாழ. இதுதான் ரெகுலரா ப்ரோகிராம் இருக்கணும். படுத்து தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். 10:30 ஆயிட்டேன். என்ன வெயில். கோயில கட்டியாச்சு, சுத்தி ஒரு செட்டப். கோயில் குட்டியாரே அப்படித்தான். மண்டபமும் கட்டியாச்சு, சுத்தி ஒரு ஏசியை போட்டா நல்லா இருக்கும், குளுகுளுன்னு இருக்கும். ஒரே புழுக்கம், கோயிலுக்குள்ள உட்கார்ந்தா புழுக்கமா இருக்கும். டொனேஷன் பிரிக்கலான்னு பார்த்தா இல்ல, ஏசி போடாமலே தூங்குதாவே. ஏசி போட்டா நல்லா தூங்கிடுவாவே. நீ வேற. எனக்கு ஓரமா உட்கார்ந்து நல்லா தூங்கணும்ல. எங்க போச்சு? சரி, ஒருத்தர் டொனேஷன் பிரிக்கும், எல்லாரும் 1 லட்சம் 2 லட்சம் சின்ன அமௌண்ட் தர. யாரோ புலம்பிட்டு இருக்கான், யாரு? சீக்கிரம் நம்ம அண்ணாச்சி வீட்டுக்கு போவோம். அண்ணாச்சி வீட்டுக்கு? அண்ணாச்சி ஏல எந்த ஊர்காரங்க? அடுவா ராஸ்கோல் எங்க வந்துட்டு வேலி வந்து திருட்டு போய் மாதிரி வந்துகிட்டு வந்து என்னடா வெளிய போல. அது நம்ம கோயில் குட்டியாருடா. அண்ணாச்சி, கொரிலா அது அந்த காட்டுல இருந்து தப்பிச்சு வந்த கொரிலா மாதிரி இருக்க கோயில் குட்டிங்களே. உள்ள போங்க, உள்ள போங்க, உள்ள போங்க. அடேங்க அப்பா. அண்ணாச்சி, யார் இது? நம்ம புதுசா அந்த பக்கம் இருக்கம்பா. சரி, என்ன விஷயம்? கொஞ்சம் இருந்தா அடிச்சு கொண்டிருப்பான். யார் என்னன்னு சொல்றது இல்லையா நம்மள? அவன் புதுசா சேர்ந்திருக்கான்ப்பா, அப்படிதான் இருப்பான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட வேண்டியதானே. சரி, நான் வந்த வேலையை முடிச்சு உடனே போயிருந்தேன். போங்க, அடிச்சு வச்சு விடுவான் என்ன. சரி சரி, நம்ம கோயில் இருக்குல்ல, ஆமா, ஆளு நீங்க தான் பெரிய ஆளு. ஆமா, நல்ல பெரிய ஆளு. நம்ம செட்டு போட்டோம், மண்டபம் கட்டிட்டோம். கேட்டுக்கு நல்லது. அதுக்கெல்லாம் நீங்க நல்ல டொனேஷன் தந்தீங்கல்ல. ஆமா, அதே மாதிரி இப்போ சுத்தி ஏசி போடலான்னு இருக்கோம். நம்ம கீழ கோயிலுக்கு சுத்தியா? சுத்தி ஒரு 20-50 டன்னுக்கு. அடேனே, டன் கணக்கா சொல்றான். கோயிலுக்கு ஏசி எதுக்கு இப்போ? எனக்கு வேற பின்னாடி வந்து ஒரே புழுக்கமா இருக்கு. ஏசி போடுங்க, ஏசி எத்தனை நாள் போடுங்கப்பா. அதான் உங்ககிட்ட இருந்து ஒரு 2-3 கோடி டொனேஷன் தான். ஏசி போட 3 கோடியா? கோயில் கட்டியே 2 கோடி முடிச்சாச்சுல.
கல்வெட்டு. டேய் இவன் நம்மள தெருக்கோடிக்கு வர வச்சிருவான்டா. ஆல்ரெடி இங்க முதல்ல அங்கதான் நிக்காரு, நீ அதுலயும் எடுத்து வச்சிடாத. சார் டயலாக ஒழுங்கா சொல்லி கொடுத்து அனுப்ப வேண்டியதானே சார்? உங்க கல்வெட்டு பெருசா. கல்றையிலையா? கல்வெட்டு. ஆமா கல்வெட்டுல எங்க முதல்ல பேர் ஜானு, 2 முழத்துக்கு எழுதிரு. 10 முழத்துக்கு எழுதிரும். சரி நம்மகிட்ட இப்ப கேஷா இல்ல, செக்கா தந்துடுறேன். செக் பவுன்ஸ் ஆகும். பவுன்ஸுங்க. அது இல்ல முதலாளி, பாகிஸ்தான் நாட்டுக்காரன விட்டு விளையாட போறீல, பவுன்ஸ் ஏறும் சொல்லுதேன் ஆசிய கப்ல. அதுவா சொல்லுவா? அது சொல்றாரு. எழுதிருக்குமா? பொறு இவ்வளவு நேரம் நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கா. அவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டாமா? பிரியாணி இருக்கா? பிரியாணியா? உனக்கு வைக்க பிரியாணியா? அந்த நாய்க்கு வாங்கணும்ல பிஸ்கட். ஆமா. வேற ஒண்ணு இல்ல. இல்ல பண்ணல. பாருங்க. ஏப்பா நீங்க உள்ள இருக்க, நீங்க அந்த செக் எடுத்துட்டு வாங்கடா. கவனிக்க. அதை எடுத்து போடு என்ன? சரி. டேய் வாங்கி ஒரு 2 வருஷம் தான் இருக்கும் பாத்துக்க. ஏ அப்பா இவன் தனியா விட்டு போறியே. சரி என்ன பண்ணுதான்? ஏல வாய் வச்சு என்ன பண்ணுதா? ஒழுங்கா பிடில, உனக்கு பிடிக்கிறதா ஒழுங்கா பிடிக்கிறதா வர உனக்கு அப்படி கேட்ச் பிடி. எங்க எழுதிடா? பாத்தியா இங்க முதல்ல எவ்வளவு அழகா கேட்ச் பிடிக்காரு, நீங்க தான் இருக்கிய. என்னடா இது? முதல்ல கேட்ச் பிடிக்க தெரியல முதல்ல உனக்கு, நீங்க சூப்பரா பிடிக்கிய. கொஞ்சம் உடனே மண்டை உடைச்சிருப்பான் பிஸ்கட் விட்டு. நீ வேலைக்கு லாய்க்கு இல்ல. அப்படி சொல்றேன் முதல்ல. ஏய் வேஸ்ட் விடுடா. சரி நான் வந்த வேலையை முடிச்சிட்டு போயிடுறேன். இவன் இருந்து தப்பிச்சா போதும். சரி 1 கோடியா 2 கோடியா என்னாச்சு? எழுதிரும். நான் அனுப்புறேன், போயிட்டு வாங்க. எழுதிருமா? எழுது ஜானோ மூலமா எழுது. சரி அண்ணாச்சி. தம்பி தள்ளி இல்லை. சரி ஓட முடியல. அண்ணாச்சி நம்ம ஐயா இந்த வாரம் பாடம் வாசி சொன்னாங்க. நம்ம ஐயாவா? 2வது பாடம். பேப்பரே தகிட வத்தம் போடுது. 2வது பாடம் 3ஆம் மணி அடிச்சோன்னா வரக்கூடாது. சரி முதல் மணி அடிக்க முன்னே வந்துடணும். வந்து சரி மல்லி போவாசு சொல்லுங்க மல்லி. டேய் 2 குழந்தையால் எழுதிருக்கா, எனக்கு ஒரு குழந்தையா தானே உண்டு. 2 குழந்தையாளா பாப்பா? மல்லி அது 2 குழந்தையர் முதலாளி. ஒரு குழந்தையாலே ரொம்ப ஓவரி, 2 குழந்தையா கேட்க பாருங்களேன். போன வாரம் யாரோ மல்லிகாக்கா வாஸ்தாவல. மல்லிகாக்காவா? மல்லி அது மல்கியா மல்லி. மல்லிகாக்கா வாசிப்பிய ஒண்ணுடா கீழே சொன்ன மல்லிகாக்கா ஓடி வந்துட போறாங்க. சரி என்ன எங்க வாசானு ரொம்ப கேவலப்படுத்தாத. ராசமாக்கா அப்புறம் சிரிக்கி நம்மள கீழ வா. சொல்லுங்க. இங்க பாரு, எது கொடுத்தாலும் சும்மா இப்படியா எரியுறது? மல்லி நீங்க தானே சொன்னீங்க நாய் புஸ்கத்தை தூக்கி போட்டு, அதனால நான் அப்படியே நினைச்சுக்கிட்டேன். டேய் ஒண்ணு பண்ணு. இனிமே சொல்லு. இனிமே எதை கொடுத்தாலும் தட்டுல வச்சு கொடுக்கணும். தட்டுல வச்சுதான் கொடுக்கணும். எதை கொடுத்தாலும் எதை வச்சு கொடுத்துடணும்? தட்டுல. எதை வச்சு கொடுத்தாலும் எதை வச்சு கொடுத்தாலும் சொல்லுங்க. செருப்பு காணுமே. ஒரு நிமிஷம், எங்க வயக்காட்டுக்கு போறீங்களா? ஆமா ஒரு நிமிஷம். எம்மாடி எனக்கு வேலை போகுதுக்கு நீங்க நினைச்சிட்டியே. எதை வச்சு கொடுத்தாலும் எங்க போனாங்க? தட்டுல வச்சு கொடுக்கணும். எங்க போனாங்க? உங்க ஷூவே எனக்கு. என்னடா இது? நீங்க தானே தட்டுல வச்சு தரணும்னு சொன்னீங்க. என்னது கீழே போடுனா கால்ல போடுதா? இல்ல நேரமே 10 ஆயிட்டம் டைரக்டாவே கால்ல போட்டேன். இந்த முட்டா பையல வேலைக்கு வேண்டாம் போடு. நானே எல்லா ப்ரோகிராம்லயும் இழுத்து பார்க்க வரத மாட்டேங்க. டேய் மல்லி, நானே அந்த பெல்ட் லூஸ் ஆயிட்டு வேற பெல்ட் வாங்குறதுக்கு நேரம் இல்லாம வந்துட்டேன். மல்லி தூ போட்டுக்கிடுங்க. ஏய் மல்லி நான் என்ன சொன்னேன் தெரியுமா? யாராவது சொல்லு. யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தா அவங்கள உள்ள கூட்டு போய் உள்ள கூட்டு. ஓ அப்படியா? உள்ள கூட்டு வந்து அவங்களுக்கு தட்டுல வச்சு கொடுக்கணும்.
வர்ற ஆளுக்கு ஓசரிக்கணும் அபசரிக்கணும் அபசரிக்கணுமா அபசரிக்கணும்